பாட்டே பாடிடலாமே ப்ளீஸ். எடுக்க மாட்டேன். கறி, குடல் கறி, ஈரல் கறி, ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் சோரோட்டி, சிக்கன், சிக்கன் 65, செட்டினா சிக்கன், சிக்கன் லாலிபாப், ஐர மீன் குழம்பு, நெய் மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு, முதல் மரியாதை கெளுத்தி மீன் குழம்பு, வாவல் ரோஸ், நெத்திலி ரோஸ், பெப்பர் மீன் போன்லெஸ், புறா சாப்ஸ். அவங்க மதர்ல வாங்கி சாப்பிட்ட ஐட்டம் பூரா சொல்றாங்க உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு. இல்ல சாக்லேட்ல இல்ல ஒரு ஆம்லெட் ஒன்னு போட்டு எனக்கு பயங்கரமா பசிச்சிருது. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு எனக்கு அதெல்லாம் வதக்கி அது உப்புல அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவாரு. இல்ல சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அது அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஒரு ஆமா ஆமா வாட்டர்மெலன் ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம், அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆனதுக்கு ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் அது போகும்போது என் ஓன் குழந்தைய நீ எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு ஐ கோ த்ரூ தட் செப்பரேஷன். இந்த படம் முடிஞ்ச போது நீங்க அவங்கள வர வச்சிங்கல்ல உங்களோட. நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். இவங்க அம்மா அப்பா வர வச்சுட்டு அந்த மகிழ்ச்சி அவ ஒரு நாள் வந்து எங்க கூட எல்லாம் இருந்து ஃபுல் டே நான் எங்க கூட இருந்து அவங்க எடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு லொகேஷன் பார்த்தா லொகேஷன் இந்த லொகேஷன் நல்லா இருக்கு, ஒரு சீன் இங்க எடுத்துடலாமா, என்ன சீன் அது நான் எழுதுறேன் போ. அப்படிலாம் எடுக்க மாட்டேன். மாண்டேஜ் எடுப்பேன், சாங்குக்கான மாண்டேஜ் எடுப்பேன். ஓகே அது ஒத்துக்கலாம்ல. அது இல்ல ஒரு ரெண்டு டயலாக் வரும். ஓகே ஆமா, அது எல்லா சாங்லயுமே ரெண்டு டயலாக் வரும். எனக்கு என்னன்னா நான் சொல்றேன் நிறைய விஷயம் இல்ல, 10 சேனல் கொடுக்க வேண்டிய இன்டர்வியூ பூரா பேசிட்டோம். ஒவ்வொரு உணவு பேரா சொல்லி போகணுமா? ஓகே, முதல் மரியாதை கெளுத்தி மீன் குழம்பு. அதுக்கு நானே சொல்லாமே அந்த பெரிய லிஸ்ட் சொல்லுங்களேன். இவங்க இப்ப சொல்லுவாங்க, உங்க மொத்தமா சொல்லுவாங்க. சொல்லுங்களேன், ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க. இப்ப கேளுங்க. ஒரு இல்ல ஒரு 15 உணவு பேரா வரிசையா சொல்லுங்கன்னு சொன்னா இவங்க சூப்பரா அடிச்சிருவாங்க. நாங்க தோத்து நாங்க 2 பேரும் தோத்துறது மாதிரி நடிச்சிடறோம். ஆமா, that's a good idea. 10 மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா, மட்டன் சிக்கன், மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா, அப்புறம் மட்டன் சுக்கா. இல்ல இவங்கள ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்ணி. சரி, மட்டன் பிரியாணி, ஹீரோ பிரியாணி, மட்டன் கோலா, மட்டன் சுக்கா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் போன்லெஸ், பரோட்டா, கொத்து பரோட்டா, ஆஃப் பாயில், ஆம்லேட்டு, கலக்கி, அப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு, கெளுத்தி மீன் குழம்பு, அப்புறம் ஐர மீன் குழம்பு, அப்புறம் என்ன இதுல 50 not bad சொல்லிட்டாங்க. இதுல 50% அவங்க குக் பண்ணுவாங்க ஆல்சோ. தெரிஞ்ச இல்ல நல்லா சாம்பார் அவரு. தலைக்கறி, குடல் கறி, ஈரல் கறி, ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் சோரோட்டி, மட்டன் பிரெயின் ரோஸ், மட்டன் நல்லி ரோஸ், மட்டன் கோலா. அப்புறமா சிக்கன்ல நாட்டுக்கோழி சிக்கன், சிக்கன் 65, செட்டினா சிக்கன், சிக்கன் லாலிபாப், ஐர மீன் குழம்பு, நெய் மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு, முதல் மரியாதை கெளுத்தி மீன் குழம்பு, வாவல் ரோஸ், நெத்திலி ரோஸ், பெப்பர் மீன் போன்லெஸ். அப்புறமா இருந்தது என்னது புறா சாப்ஸ். அவங்க மதர்ல வாங்கி சாப்பிட்ட ஐட்டம் பூரா சொல்றாங்க உங்களுக்கு. நான் வெஜிடேரியன், நான் இதெல்லாம் சாப்பிடல. பட் யா ஆமா அதான் சொல்றேன். அவங்க சமைச்சு நான் வந்து வெயிட்ரஸ் ஆர்டர் எடுத்து நான் வந்து இதெல்லாம் சொல்ல முடியும். இன்டர்வல் முடிஞ்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். எப்படா இன்டர்வல் வாங்கி சாப்பிடலாங்கிற ஒரு பயங்கர மதுரை குசின் சாப்பிட ஒரு பயங்கரமா இருக்கும். படம் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக விடுறா வண்டியை ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி எல்லாமே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் போவாங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ட் பண்ணி விட்டுரும். அந்த மூட் இருக்கும். ஏன்னா டீட்டெயிலாக பண்ணியிருக்கான். இந்த மலையாள படங்களில் தான் அந்த உணவுகளை வந்து அழகாக இது பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து உணவை வந்து பயங்கரமாக டீட்டெயில் பண்ணியிருக்கு. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எச்சி ஊர்னு வச்சுக்கோங்களேன். போன உடனே ஒரு வெட்டுங்க போங்க. பிஎஸ்டியா சூப்பரா போடுவாங்க பரோட்டா. ஆமாமா பரோட்டா சூப்பர் தெரியல. இல்ல ஆனா பரோட்டா 2 மாசம் என் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் ஹோட்டலில் இருந்து இது வர வச்சு அந்த பரோட்டா செட்டப்பில் கிச்சன்லாம் வர வச்சு அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததில்ல செட்டில், அங்கேயே எனக்கு குக் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. விதமாக ட்ரை பண்ணுவோம். இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அந்த
அது அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட்டு, அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துடும் போது என்னென்னா, நான் 5-6 கட்டு எடுக்கும்போது என்னென்னா, நிறைய ஒரு 15-20 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துறோம். ஏன்னா வேறு ஷார்ட் எடுக்கும்போது அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. நம்ம இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய், முந்திரி, கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. பரோட்டா ஆமா, பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்ல உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு. இல்ல சாக்லேட் இல்ல, ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு எனக்கு பயங்கரமா பசிச்சிருது. வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு எனக்கு அதெல்லாம் வதக்கி அது உப்புல அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவாரு. இல்ல சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அது அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஒரு ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம், அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்க தானே படத்துக்கு எதாவது கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார், ஆகாசி வீரம் பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னாப்புல. ஸோ உட்காந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கம் பால் ஊற்றி பண்ணுறது, தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மாஸ்டர் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்டர்மெலன் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் பரோட்டா நல்லா இருந்தது. அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார், இன்னொரு ஆகாசிவரம் பரோட்டா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு பைனாப்பிளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு 3-in-1 காஃபி பவுடர் இருக்குது. தோசையை ஊற்றி அது மேலே அந்த காஃபி இது போட்டு அது ஸ்வீட் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் காமிப்பாங்க. உண்மைதான், கேட்டு பாருங்க. அது சும்மா சைடு அதுக்கு ரெசிபி காம்பினேஷன் சும்மா ட்ரை பண்ணி நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் ஒரு ஹோட்டல் வச்சுட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியாக இருக்கிறாங்க. அந்த விஷயம் இப்போ நீங்கள் ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணது இல்லையா? இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஃபீட் அது. ஸோ என்கிட்டே வந்து நித்யா நானும் அடிக்கும்போது செம்ம போட்டியாக இருந்தாங்க. நாங்கள் போட்டி போட்டால் அது போட்டி போடுற இடமும் இல்லை ஒன்று. இல்லை நீங்கள் அது என்ன சார், நீங்கள் 2 பேரும் போட்டியாக நினைக்கல சார். ஆனால் பார்க்குற நம்ம யூனிட்லேயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பார்த்தீங்களா, சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பொதுவாகவே என்னென்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் 2 தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூரில் வாட்ச் பண்ணி அவ்வளோதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுகிறது, டேரக்டர் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு பேசி ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணுறாரு. பிரேக் வித்தவுட் பிரேக்கே விட மாட்டுறாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான், 6:20 வரைக்கும் போகிறான். வேகமா ரெடி ஆயிட்டு வந்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்லை. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். காஸ்டியூம் மாத்த நேரம் காஸ்டியூம் மாத்தி வந்துடும். என்ன நித்யா இது வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தல. சதமா பொண்ணுங்க ரெடியா இல்லை, அவங்களும் சீக்கிரம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து இல்ல டைம் இல்லைங்க, டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. இல்ல நம்ம ஸ்பீட் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. அவங்க அது வந்து 7 o'clock 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்லை. அதுதான் அந்த ஒரு 10 minutes அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பெரிய டைம். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது, ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்களில் 7லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் நான் நினச்சி வச்சுருந்தது 9. அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம். அதான் பிரச்சனை. என்ன கில்ட் ஏற்படுத்துறது உங்களுக்கான. இல்ல ஆனா நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம். நினைச்சத எல்லாமே கூடতে எடுத்துறோம். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு சாங்கே இல்லை சார். நம்ம ஷெட்யூலில் இந்த படத்தில் ஒரு சாங் கிடையாது. நம்ம ஃபேமிலி சாங் இப்போ பண்ணி வச்சுருக்கோம்ல, செல்ல கோளாறுன்னு சொல்லி இப்போ நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சுருக்கேன்ல, அது குயிக்காக எடுத்தது. ஸ்கிரிப்டில் வந்து இல்லை, அது செல்ல கோளாறு சாங். நம்ம ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அந்த பேத்தா சாங்க்கு ரீகலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்.
ஆனால் அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு. அது இவங்களுடைய அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை ஒரு குட்டி தேவதை ஒன்று இருக்குது, அதுவுடைய எக்ஸ்பிரஷன், இவங்களுடைய ஞாபகம் இருக்கா? யார் பாப்பாவை தூக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க, இது உங்கள் பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆகிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்க மாதிரியே இருக்கும், உங்க சாயல் மாதிரியே இருக்கும், உண்மையாவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க, எனக்கு அது சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா, சோபனாவோட பாப்பா. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். இல்லை, இது ஆகாச வீரனுக்கு வந்து இமயமுடைய சிறுகதை படித்தேன். அதில் வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம யோகி பாபு போர்ஷன் சின்ன இதுவும் அந்த சிறுகதையிலிருந்து எடுத்து அவருக்கு அந்த நாங்கள் எல்லாம் படம் முடிஞ்சிச்சுமா, கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிருச்சு. கருப்பு கோயில் தான் ஷூட் முடித்தோம். முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்டில் அங்கே கோயிலெலாம் வேல் வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆமா, விளக்கு தூண். நான் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதுல ஒரு ஆகாச வீரன் ஒரு பேர் வச்சு, ஆகாச வீரன் வம்சம் இருக்கு, ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் எனக்கே தெரியாது. நான் அந்த கோயிலுக்கு தூண்டிகருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில், அது சூப்பரா இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலா இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சுருப்பாங்க. செம்ம வைபான கோயில். நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஆனால் நான் அதை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகாசவீரன் சொல்லுவாங்கல்ல, அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நான் வந்து அங்கே உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேராக வச்சுருக்கேன். அப்போ டைட்டிலே ஆகாசவீரன்லாம் ரூமர் வந்தது பார்த்தீங்களா, அது வந்து எல்லாத்துலேயும் அந்த ஆகாசவீரன். அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா நீங்கள் வச்சிங்கன்னு கூட்டியை கொண்ட காமிக்கிறாங்க. அந்த பில்லரில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு. எனக்கே சர்ப்ரைஸாக அப்புறம் சார்ட்டு சார் என்ன சார் இது அப்படிங்கிறது. ஆனால் நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள ஆகாச வீரன் பேரை தான் நான் எடுத்திருந்தேன். அதுவே வந்து செம்ம சர்ப்ரைஸ். அந்த ஆகாச வீரன் அந்த பில்லர் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக, நல்ல இந்த அகலத்துக்கு இருந்த பில்லர், இந்த அகலத்துக்கு இருந்த பில்லரு. நாங்களுமே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கவனிக்கல. இந்த வாடி என் பொட்டல முட்டாய் சாங்கோட லீடு வந்து கடைசி நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே நைட்டு ஒரு 9 மணிக்கு என்னமோ எடுத்தோம். நைட்டு 9 மணிக்கு எடுத்தோம். முடிச்சுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். எல்லாரும் சரி கோயிலெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம். சாமி கும்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா, அப்போ தான் டைரக்டர் தான் காமிச்சார். சார் பக்கத்தில் பாருங்கள் சார்னா, அது ஆகாஷ் இருந்தது. அது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. சத்யஜோதி டி தியாகராஜன் ப்ரொடக்ஷன். சத்யஜோதி டி தியாகராஜன் ப்ரெசன்ட்னு வருது போட்டிருக்காங்களாமா, ப்ரெசன்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இல்லையா, எங்களுக்கு இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. ஒருவேளை நாங்கள் அவங்களுக்கு அங்காளி பங்காளியாக சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட அவர் தான் செய்வாப்புல. அவர் பையன் நடிச்சிருக்காப்புல, ஸ்ட்ரீட் சொல்லிட்டு 2வது பையன் நடிச்சிருக்கான். அவனுக்கு இதே நிலைமை தான். அவனுக்கு இதே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதலாளி தாங்க. இல்லை ஓகே, அதுதான் உண்மை. அதுதான் சொல்கிறது என்னென்னா, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவேன். அது உண்மை. ப்ரொடியூசருக்கு ஃபஸ்ட்டு இது. நான் வந்து அது ரொம்ப, ஆனால் 2 பேரையுமே வந்து 50-50 தான் பார்த்துட்டு. உண்மையாக இல்லையா? இல்லைங்க, உண்மை தானே. இல்லை 50-50 இல்லைன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு மத்தியில் இல்லைங்க, இது வந்து அவர் சொல்லி வேற கூட்டிட்டு வர்றார். நான் பார்த்து அடிங்க, மரியாதையாக நடத்தினேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் உண்மை கிடையாது. இது அஸ்டேட்டருக்கு எல்லாரும் தெரியும். இதெல்லாம் இது மாதிரி தான் அந்த கோயில் சீன்ல மாதிரி. பேரரசி உன்னை நான் நல்லா பார்த்துக்கலாடி, உன்னை நல்லா பார்த்துக்கலாம் மாதிரி தான் உங்கள் 2 பேரை பார்த்து கேட்கணும். ஆமாம், பேரரசி உங்களை நல்லா பார்த்துக்கல, ஆகாஷ் உங்களை நல்லா பார்த்துக்கலண்ணா, சரி போங்க. நித்யா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு நித்யா ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாப்பாவுக்கு அது வந்தோன்னு ஒட்டிப்பாங்க. நித்யா கூடயும் தீபாக்கா கூடயும் நல்லா ஒட்டிப்பாங்க. அவங்கள பயமுறுத்துறது தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட, நிஜ அப்பா கிட்ட போனோன்னா, என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டோன்னா பயந்து திரும்பி அவங்ககிட்டே போயிடுவாங்க. நான் தூக்கிக்கிறேன்னா பயந்து அவங்ககிட்டே போயிடுவா. ஸோ ஒரு சீனில் வந்து நித்யா வந்து ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சிருவாங்க திடீர்னு. அது ரொம்ப அழகாக ஆக்சுவலாக ஷூட் நடுவில் ஷி வாஸ் க்ரோயிங் அப். நம்ம ஒரு 2-3 months ஆச்சு. அப்போ அவள் சடனாக பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ பசங்க அந்த ஜஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும்ல, ஸோ நான் பேசும்போது அவள் வந்து
என் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்துட்டு அதே அவள் ரிப்பீட் பண்ணுறா. ஸோ அவன் ஏன் ரிப்பீட் பண்ணல, ஏன் அவளும் பேசுகிறா. ஸோ அதெல்லாம் அவளோட பேர் வந்து எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம். மகிழினி பேர் நல்லா இருந்தது. அவங்க அப்பா அம்மா ஆக்சுவலாக அது வேற ஒன்று இருக்கும். அவங்க அப்பா கூடயே இருப்பார். ஒரு ஷார்ட்டுக்கு போன ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆச்சுன்னா அவள் அடாப்ட் ஆகிட்டான். ஓகே, ஷார்ட் வரைக்கும் தான் இவனுங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் என்ன பிரிப்பாங்க இல்லையா. ஷார்ட் முடிச்சு அது ஷார்ட் வரைக்கும் பக்கத்தில் இருப்பார், கொடுத்துருவாரு. ஆக்ஷன் சொன்னா தாங்க நடிப்பா, அது வரைக்கும் அவன் பண்ணிகிட்டே இருப்பா. ஆனால் அவன் பண்ணிடுவா. ஷார்ட் முடிஞ்ச உடனே அப்பான்னா சிரிச்சிருவா. அவங்க அப்பா பார்த்தா சிரிச்சிருவா. ஆனால் அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சு போச்சு, ஓ அந்த ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிமிஷம் 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 நாளைக்கு வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும், அந்த ரோஹன் கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும். ஓகே, அவளுக்கு நித்யா தீபாக்கானா அவளுக்கு கம்ஃபர்ட், எங்கள் கூட இருக்கிறனா அவளுக்கு கம்ஃபர்ட். கிளைமேக்ஸ் சீனில் ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் ஃபுல் டைம் அவள் வந்து என் கையில் இல்லை, அவள் என் கையில் வரமாட்டா. நான் வந்து ஸோ யூஸ்வலாக நான் தான் பிடிச்சிப்பேன். ஆனால் அந்த ஒரு 20-25 டேஸ் அவள் என் கையில் இல்லை, வேறு இதில் இருந்தாள். ஃபைனலாக கிளைமேக்ஸ் சீனில் என் கையில் வரும்போது எடுத்துட்டு அந்த சீன் வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கும். நான் அழுதேன். அழும்போது அவள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப இதாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை நிஜமாக ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் நான் அவளை பிடிக்கிறேன். ஸோ அவளுக்கும் அது இருந்திருக்கும், பிகாஸ் ஷி வாஸ் இமோஷ்னல் வித் மீ. அதுக்கப்புறம் நான் அழுதேன் அந்த சீனில். அழும்போது அவள் என்னை பார்த்து என் கன்னத்தை இப்படி டச் பண்ணி இப்படியெல்லாம் என் முடியெல்லாம் பின்னாடி போட்டு இப்படியெல்லாம் பண்ணா. ஸோ நம்ம தட்டி கொடுப்போம்ல, ஏன் அழுக அதை மூஞ்சிலே அவன் நேச்சுரலாக பண்ணுறா. அந்த ஒரு இமோஷ்னல் கனெக்ட் அந்த குழந்தைக்கு இருக்கு. ஷீ இஸ் அன் இமோஷ்னல் சைல்டு. ஸோ அது நம்மளுக்கு பயங்கரமாக ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பண்ணுற சீன் எல்லாம் அவள் நெஜோன்னு நினைக்கிறா ஆப்வியஸ்லி. அண்ட் ஷீ இஸ் திங்கிங் இல்லை. இப்போ 2-3 டேக் போவோம்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும், அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடல. ஆனால் இவங்க ஒவ்வொரு தடவை பர்ஃபார்ம் பண்ணும்போது 2 பேரும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்ப்போம், ஏப்பா அம்மாவை அப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கும். இவங்க திட்டும் போது ஏன் அப்பாவை திட்டுறான்னு இவங்க பார்க்கும். இது உண்மையாகவே இவங்க 3 பேரும் கணவன் மனைவி இவங்களுடைய குழந்தை மாதிரியே அது அப்படியே. இந்த ஸ்கிரிப்டில் வந்து சொல்லும்போது இந்த சமயத்தில் குழந்தை தூங்குதுன்னு எழுதிட்டாப்புல. நான் எனக்கு என்னன்னா, ஓகே மற்ற எல்லா வேலையும் செஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ பெர்மிஷன் கிடைக்கல, வேறு பெர்மிஷனை ஹோட்டலில் வேறு போட்டுக்கலாம், ஒரு நித்யா இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், விஜய் சேதுபதி இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், என்ன வேணால் பண்ணிக்கலாம். குழந்தை தூங்குற நேரத்தில் இவங்களாம் பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல, குழந்தை எப்படி தூங்குற மாதிரி நடிக்க வைக்கிறதுனா எங்களுக்கு அது அந்த சமயம் பார்த்தா தூங்கிடுச்சுங்க. ஆமா, ஆக்சுவலா இப்போ சொல்லுங்க கடவுளோட கை இருக்கா இல்லையான்னு. சில ஷார்ட்ஸ்லாம் வந்து சில ஷார்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கோம், கை மாறும்போது எந்திரிச்சிட்டு, சில ஷார்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, சிலதெல்லாம் வந்து அது சில மிராக்கிள், அது நடக்கிறது வந்து உங்களுக்கு வரும், அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன். குழந்தைய தூங்க வச்சு அப்பா அம்மா தூங்க வச்சு மடியில் வச்சுக்கிறதோ இல்லை தோளில் போட்டுக்கிறதோ எடுத்துடலாம், அப்படி கிடையாது. அந்த குழந்தை வந்து சார் மடியில் இருக்கும்போது அதுக்கு தூக்கம் வரணும். அந்த கண்ணை திறந்து மூடி அந்த ஃபீலிங் கொடுக்கணும். ஏதோ திடீர்னு தூங்குறதில்ல, ஏன்னா அது அப்படி நல்லா முடிச்சு பார்க்கும், எல்லாரையுமே உருட்ட பார்க்கும். அது கண்ணு சோர்ந்து திருப்பி அவரது ஷோல்டரில் சாயணும். அந்த கண்ணையும் திறந்து பார்க்கணும். அது குழந்தைக்கு கண்ணை அசந்து முழிச்சு தூங்கும் தெரியுங்களா, அதையும் எடுக்கணும். அப்புறம் கை மாறும் குழந்தை, அப்போ முழிச்சு பார்க்கணும், என்னடா ஒவ்வொருத்தடையாக மாறிக்கிட்டு இருக்குங்க, அது எல்லாமே அது வந்து. அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கணும், அப்பான்னு கூப்பிடணும், அம்மானு கூப்பிடணும். அது எல்லாமே ஸ்கிரிப்டில் கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் தானே இருக்கும். எந்த நம்பிக்கையில் இவங்க, எனக்குலாம் என்ன, எந்த நம்பிக்கையில் இவங்க இதெல்லாம் எழுதுறாங்க, எப்படி எடுக்க போகிறாங்க. இன்னொரு குழந்தை ஒருத்தர் இருக்காங்க, தங்கச்சி குழந்தை ஒருத்தர் நடித்தான், அவன் பையன் முத்துமணி. அந்த பையனும் சரி, அவனும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படத்தில் நிஜமாவே தீபாக்காலேருந்து எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் தான் அந்த சீனை ரொம்ப நிஜமாகவும் இந்த கதையை உண்மையாகவும் ஆக்குறது. இந்த 2 குழந்தைங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து அவர் எப்படி இதை எடுப்பாருன்னு இருந்தது. 2வது பெரிய ஆச்சரியம் வந்து இது எப்படி டப்பிங் பண்ணுவார். அவனை இதில் வந்து நான் ரொம்ப நித்யாவும் தீபாக்காவும் ரொம்ப சொல்ல விரும்புதுன்னா, அந்த ஒரு சம்டைம்ஸு சில பேர்கிட்ட ஒரு சீக்கிரம் போய் குழந்தைங்களோட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நித்யா வந்து தன்னுடைய குழந்தைக்கு உண்டான இப்போ கூட பேசும்போது
ஒரு ரொம்ப ஒன்று அழகாக சொன்னாங்க. அவளுக்கு இந்த சண்டையெல்லாம் அவளோட மைண்டில் இது நிஜமாக தான் நடக்குது போல நினச்சிக்கிறாங்க. இந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறது அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு விதம் ரொம்ப நேரம் இடுப்பில் வச்சுட்டு தோலில் வச்சுட்டு அவங்கள்ட்ட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட இந்த கதையிலையும் இந்த ஸ்கிரிப்ட்லேயும் இன்வால்வ் ஆகும்போது தான் சரி. இல்லாட்டி எனக்கு ஷார்ட்டுக்கு முன்னாடி மட்டும் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் இவ்வளோ பேசியிருக்கவே முடியாது. இப்போ நீங்கள் எனக்கு ஒவ்வொரு படத்தில் நான் நிறையா குழந்தைங்க கூட நான் நிறையா பண்ணியிருக்கேன். நிறையா குழந்தைங்க கூட ஒவ்வொரு வாட்டி ஒரு படம் முடியும் போது எனக்கு என் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிற ஒரு ஐ கோ த்ரூ இட், ஐ க்ரை. ஒரு 2 days நான் அழுவேன். இட் ஹேப்பன்ஸ் டு மீ எவ்ரி டைம். எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் என்ன அந்த அட்டாச்மெண்ட் வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடும். எனக்கு அந்த ஒரு வெரி மதர்லி நேச்சர் எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ஒவ்வொரு குழந்தை கூட அந்த ஒரு ஃபிலிம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது போகும்போது என் ஓன் குழந்தைய நீ எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஐ கோ த்ரூ தட் செப்பரேஷன். இந்த படம் முடிஞ்ச போது நீங்கள் அவங்கள வர வச்சிங்களா உங்களோட? ஆமாம், நாங்களாம் கிளம்பிட்டோம். இவங்க அம்மா அப்பா வர வச்சுட்டு அந்த அவள் ஒரு நாள் வந்து எங்கள் கூட எல்லாம் இருந்து ஃபுல் டே நான் எங்கள் கூட இருந்து அப்புறம் பாய் சொல்லி அவளை பிடிச்சி பாயெல்லாம் சொல்லி. பர்டிகுலர் சாங் இல்லை, பொட்டல மிட்டாய் சாங்கை தவிர எல்லா சாங்குமே எடுத்துகிட்டு பண்ணது தான். எல்லாமே அவங்க எடுக்கிறதெல்லாம் அவங்க ஜஸ்ட் எடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். எடுத்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து எங்கே வரோம் தெரியல, அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறமா. அப்படிலாம் இல்லை. ஆமாம்மா, அப்படியா? அப்படிலாம் சார் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சொல்லாதே சொல்ல போகிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஆள் தான். 100% அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு லொக்கேஷன் பார்த்தா லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு, ஒரு சீன் இங்கே எடுத்துடலாமா, என்ன சீன் அது நான் எழுதுறேன் போ. அப்படிலாம் எடுக்க மாட்டேன், மாண்டேஜ் எடுப்பேன், சாங்குக்கான மாண்டேஜ் எடுப்பேன். அதுக்கு ஒத்துக்கலாம்ல? அது இல்ல, ஒரு 2 டயலாக் வரும். ஓகே, ஆமா, அது எல்லா சாங்லயுமே 2 டயலாக் வரும். எனக்கு சொல்றேன், எனக்கு என்னன்னா சாங்காவும் இருக்கணும், அந்த சாங்குக்குள்ள கதையையும் கடத்தணும், அந்த சாங்கு கதையை கடத்துறதுக்குள்ள 2 காமெடியும் இருக்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா that is his USP. அதுதான் அவங்களோட வே ஆஃப் வர்க்கிங். இல்ல அது இல்ல, அது யூனிக். அது இல்ல, எனக்குள்ள ஐடியா இருக்கும், இந்த சாங் இங்க எடுக்கணும், இங்க இதுக்கு வேணும், இதை ஃபேமிலிக்கு வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம், ஐடியால தான் எடுப்பேன். அப்படிதான் எல்லா சாங்குமே பண்ணோம். பொட்டல மிட்டாய் மட்டும்தான் ஒரு ஃப்ளோ பயங்கரமா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். பொட்டல மிட்டாய் இப்போ அது எடுக்கிறதே வந்து அந்த ஐடியா இருந்தால் எடுக்க முடியும் வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, ஆனால் யோசிச்சே இருப்பார்ல, ஒரு கதையை எப்படி சொல்லணும் யோசிச்சே இருக்காங்க. அதனால எப்போ என்ன பண்ணுவார், ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட பக்காவாக இருக்குது. இதுவே 4 ஸ்கிரிப்ட் எழுதிப்பார் அவர். ரொம்ப இல்லை, இந்த ஸ்கிரிப்ட்லாம் 18 வருஷம் எழுதினேன். ஆமாம், அவருக்கு எழுதுறது போர் அடிக்காது, எழுதிட்டே இருப்பேன். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த மேட்டர் சொல்லுங்க, என்கிட்ட சொன்ன மேட்டர். அவர் எப்படி எழுத ஆரம்பிச்சுன்னு அவர் சொன்னார். ஒரு ஸ்கூல், அவங்க ஸ்கூலில் இருந்த ஒரு டீச்சரு உருவாக்கின பழக்கம் அது ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியமானதாக மாறி இருக்கு. லைஃப் அது சொல்லுங்கள், எப்படி சொல்லுங்கள். இல்லை சார் சொல்கிறதுனால சொல்கிறேன். இல்லை சார், ஏன் சொல்கிறேன் சார், ஆமாம், அது நிறைய பேருக்கு இல்லை, அது ஒரு இதை பார்க்குற ஒரு 1000ல் 10 பேருக்கு இம்ப்ரெஸ் ஆகும். கண்டிப்பாக. என்னுடைய எழுத்து ரொம்ப நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது என்னை காப்பி ரைட் வந்து என்னை தான் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கூலில் வந்து அந்த வருகை பதிவேடில் வந்து 8வது படிக்கும்போதெல்லாம் நான் தான் எழுதுவேன். என் எழுத்து அவ்வளோவா நல்லாயிருக்கும். எதுக்கு அது காரணம் என்னென்னா, 5வதுல மேரி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மற்ற டீச்சர்ஸ் சொல்லனா பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம்ல, அந்த நேரத்துலலாம் திட்டி ஏதாவது எழுதலாம்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ நம்ம எதையாவது எழுதி கொண்டு அவங்க கொடுத்தோம்னா, எழுத்து நல்லா இருந்துச்சுன்னா நன்று அப்படின்னு போடுவாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மிக நன்று அப்படின்னு போடுவாங்க, ரொம்ப நல்லா இருந்தால் மிக மிக நன்று அப்படின்னு போடுவாங்க. அந்த நன்றுக்கு மிக நன்றுக்கு நாங்கள் ஒரு போதை ஆகிட்டோம். அப்போ எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ ஒரு நோட் போட்டு அது எதையாவது தமிழோ வரலாறோ அறிவியலோ எதை எழுதினாலும் ஓகே, இதைத்தான் எழுதணும், அவங்க பாடத்தை தான் எழுதணும். அது ரொம்ப முக்கியமான சார். நீ எழுது, சுவாரஸ்யமாக எழுதுன்னு சொன்னால் நின்றுருக்கும். நீ எழுது, என்ன வேணா எழுதுன்னு இருக்கு, ஆனால் எழுது அப்படிங்கிற அதுக்குள்ளே ஒரு பெரிய பாராட்டு இருக்குல்ல. அந்த மிக நன்று அப்படிங்கிறத வாங்கணும். நீ எத்தனை நன்று வாங்கியிருக்கே, நீ எத்தனை மிக நன்று வாங்கியிருக்கே அப்படிங்கிற நான் தான் அதிக மிக நன்று வாங்கியிருக்கேன்.
அப்போ என் எழுத்து அழகாக மாறுது. என் எழுத்து ரொம்ப சுமாராக இருக்கும், ரொம்ப சுமாராக இருக்கும். கணக்கு வீட்டு பாடம் போட்டு வரும்போது சின்ன கோடு இங்கிட்டு இருக்கும், பெரிய கோடு இங்கிட்டு இருக்கும்ல, பெரிய கோடை இங்கிட்டு வச்சு சின்ன கோடை இங்கிட்டு வச்சு எழுத்து போடுவேன். எங்கள் ராமையாவத்தர் என்ன பண்ணுவார்னா, சூத்திரவாள் இப்படி தான்டா கணக்கு போடணும்னு சொல்லி இப்படி ரைட்டு போடுவார். நான் கணக்கு இப்படி போட்டிருப்பேன், அவர் ரைட்டை இப்படி போட்டிருப்பார். அப்போ என் எழுத்தே மாறுது. அந்த இன்னைக்கே என் எழுத்து நல்லா இருக்குன்னா அந்த மேரி டீச்சர் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கும் அந்த அவங்க நல்லா இருக்கிறது ஒரு கணக்கு சார். சோம்பேறித்தனம் இல்லாமல் எழுதுறது. எனக்கு எழுதணும்னு ஆசை வரும். ஓகே, எப்பயாவது தான் எழுதுவேன் நான். ஆனால் எழுதுன்னு ஆசை வரும். ஆனால் சோம்பேறித்தனம் இருக்குல்ல, அது வந்து சோம்பேறித்தனம் இருக்கும், பிளாக் இருக்கும். ஏதாவது ஒழுங்காக எழுதுன்னு நினச்சி எழுதுறதுக்கு முன்னாடியே தப்பாக இருக்குன்னு நினச்சி அதை அடிச்சுக்கிறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, நமக்கே போர் அடிச்சிடும். ஒருத்தர் வந்து எழுதுறது இருக்குல்ல, போர் ஒரு மாதிரி எழுது, அது இன்றைக்கி வளர்ந்து வந்து ஒருத்தர் வந்து இப்போ 18 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காருன்னா, எங்கள்கிட்ட படிக்கும்போதும் சரி, ஆஃபீஸில் உட்காந்து படிக்கும்போது எனக்கு இது எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு நாள் ஆஃபீஸில் சீன் பை சீன் படிச்சுட்டு இருந்தார். அப்போ படிச்சும்போது எதாவது தோணும்ல, அவருக்கு சரின்னு பட்டனா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உடனே எதை எழுதிடுவார். எழுதும்போது தான் கேட்டேன், சார் உங்கள் கையெழுத்து நல்லா இருக்கு சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னார். ஸோ இன்றைக்கி அது வந்து எங்கேயோ ஒரு சின்ன பழக்கம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இல்லை. இன்னைக்கும் அந்த எழுத்து பழக்கம், இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லாம் டிடிபி அடிக்கிறாங்க, எனக்கு அது வரவே வர கையில் தான் எழுதணும். எனக்கு அதை அடித்து அதை என் கை பேனாவில் எழுதுனா தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப எனக்கு எழுதுறது வந்து அன்னைக்கு எழுத ஆரம்பித்தது இன்றைக்கும் உட்காந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, பிரியாணினா செம்மையாக சாப்பிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு எழுதுறது வந்து செம்மையாக பிடிக்கும். அவுட் நித்யா பாடுவாங்க. ஆமாம் ஆமாம், நான் அவுட்டு. இது ஏசி முடியலடா ரொம்ப, ஆக்சுவலாக முடியலடா. ஆமாம், நேராக அடிக்குதுமா, ஃப்ரீஸ் ஆகுது. இங்கே வரல என் மேலே இந்த நேராக ஃப்ரீஸ் ஆகுது எனக்கு. எப்போ முடிப்பீங்க இதை? இதுதான் லாஸ்ட்டா? ஓகே, வெரி குட். ஒட்டுமொத்த படத்துக்குமே பேசிட்டோம், மொத்தமாக எடிட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருங்க. போகலாம் வாடா. நல்லா இருக்கு, மூணு நல்லா இருக்கு. எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்? 56 minutes. 56. சரி, 4 minutes எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரம் கொடுத்துங்க.